கை கொடுக்கிறான். அந்த உணர்ச்சி, அந்த அந்த இளைஞர்கள்ட்ட இருந்த அந்த எழுச்சி, இதெல்லாம் அதற்கு முன்னால் எவ்வளவோ கூட்டங்களை கேட்க போயிருக்கோம். இரவு 1 மணி வரை 2 மணி வரலாம் போய் கூட்டங்களை கேட்டுட்டு நடந்தே வந்திருக்கோம். இதே முன்னேற்ற கழக தலைவர்களை எவ்வளவோ வியந்து பேசியிருக்கோம். அவங்க அரசியல் எல்லாம் அணுவா ரசிச்சிருக்கோம். ஆனால் அந்த கூட்டங்களில் பார்க்காத ஒரு எனர்ஜி அங்க இருந்தது. இதுல முக்கியமானது மூத்த பத்திரிகையாளர்கள் யாருமே விஜயை குறைச்சு மதிப்பிடல. விஜய் ஃபேக்டர்ன்றதுதான் சரியா மதிப்பிடுறமாங்கிறதா கேள்வி. இப்ப குறைச்சு மதிப்பிடம் சொல்லல, ஆனால் அந்த இடம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்றேன். 77 தேர்தலில் நான் காலேஜ் படிக்கிற பையன். எங்க வீடு வந்து காங்கிரஸ் குடும்பம். அப்ப நான் ரெட்டலைக்காக ஓட்டு கேட்டேன். அப்போ எங்க வீட்டுல இருக்க பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்க அப்பா கிட்ட நீங்க காங்கிரஸ்க்கு போட்டுக்குங்க, நாங்க எல்லாம் பையன் வந்து இலைக்கு அலையிறான், நாங்க இலைக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நாம நூற்றுக்கணக்கான வீடியோ பாக்குறோம். குழந்தைங்க பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணுது. அப்ப இது ஓட்டா மாறுமா மாறாதாங்கிற கேள்வி இன்னொரு இடத்துல இருந்து கிடைக்குது. பிறகு விஜயை பார்க்க வருகிற கூட்டத்துக்குள் பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். இதற்கு முன் தமிழக அரசியலில்